السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் பிற மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நடந்த மிகவும் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்பிலே பார்க்கலாம். அதற்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு மிக முக்கியமான கேள்வியோடு இந்த தொடரை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான நபர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நூற்றாண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுந்தால், இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு மத்தியில் உங்களை மிகவும் ஈர்த்த ஒரு நபர் யார் என்று கேட்டால் நாம் சொல்லலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. ஒரு ஆய்வாளர் இந்த கேள்வியை மிகவும் நுட்பமாக கவனித்து ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வின் விளைவாக ஒரு புத்தகத்தையும் எழுதுகிறார். அந்த புத்தகத்தின் பெயர் தி 100. அவரை ஈர்த்த, அவர் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 100 பேரை அவர் ஒரு கணக்கில் வைத்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அந்த 100 பேர் கொண்ட அந்த புத்தகத்தை முதன்மைப்படுத்துவது, முதலாவதாக வைப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான். இதை ஏன் என்று கேட்கும் பொழுது மைக்கேல் ஹார்ட் அதை எழுதி அவர் சொல்கிறார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உலக வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலும் சரி, அவர் நேர்த்தியான வாழ்க்கையை மிகவும் அழகாக வாழ்ந்து மக்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்கிறார் என்று அவர் பதில் இருந்தது. ஆக ஒரு ஆய்வாளர் சிந்தித்து அவருடைய வாழ்க்கையை படித்ததின் மாற்றம் இந்த வார்த்தைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லிம்களான நாம் இந்த வாழ்க்கை வரலாற்றை படித்தால் எம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாறும் என்பதாக யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது, நபி அவர்கள் முஸ்லீம்களுக்காக மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு முன் உதாரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே உம்மை இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே இன்றி வேறு எதுவாகவும் அனுப்பவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட ரஹ்மத்தாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏதோ ஒரு நாட்டிற்கோ அல்லது ஏதோ ஒரு சமூகத்திற்கோ அல்லது ஏதோ குறிப்பிட்டவர்களுக்கோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த முழு சமுதாயத்திற்கும் முழு உலக மக்களிற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு முன்னோடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு பாடமாக தருகிறார். நாம் கேள்விப்படுகின்ற பல தலைவர்கள், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, சரோஜினி நாயுடு, மகாத்மா காந்தி போன்ற பலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து வியந்து போய் பல அழகான வார்த்தைகளை கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கைக்கும் வரலாற்றிற்கும் உரித்தானவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அமைத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எப்படி, எங்கே, எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும், இந்த முழு உம்மத்திற்கும் அது பாடமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரஹ்மத்தாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கு பாடமாக தருகின்றார். இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்சக்கணக்கான நபிமார்களை, அதாவது தூதர்களை அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கினான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹ் தந்தான். அவர்கள் வழி தவறும் பொழுது அந்த நபியை வைத்து அல்லாஹ் அந்த சமுதாயத்தை சீர்படுத்துவான். அதுபோல் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசியில் வரப்போகும் மனிதன் வரைக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் இன்று வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசி கொண்டிருக்கிறோம். நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தலைவருக்கு எந்த விதமான புகைப்படமோ அல்லது எந்த விதமான சிலையோ எதுவும் கிடையாது. ஆனால் கோடிக்கணக்கான பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது நாம்
பிறருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பது போன்று கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு எம்முடைய தீனில் பாதி. ஆம், முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னால் அது தவறு. முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் குர்ஆனும் சுன்னாவும் இருக்கட்டும், ஆனால் அது எம்முடைய வாழ்வில் நாம் கொண்டு வர முடியாது என்று நினைத்தால் அது தவறு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாசி அஜ்மஈன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், நீங்கள் ஒருபோதும் முழுமையான முஃமின் ஆக முடியாது. எதுவரை என்றால், உங்கள் தாய், உங்கள் தந்தை, ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விடவும் நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் முழுமையான முஃமின் ஆக முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அதன் மூலியமாக நாம் படிப்பினை எடுத்துக்கொள்வது என்பது அல்லாஹ் எமக்கு செய்த அருள் என்று விளங்கி அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாக அந்த அரேபிய தீபகற்பம் எப்படி இருந்தது? அரேபிய நாடு அனைத்தும் ஜஹாலத் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையோடும் அறிவினர்கள் வாழக்கூடிய அந்த நாடாகவும் அரேபிய தீபகற்பம் இருந்தது. ஆம், கஅபாவில் அஸ்னாம்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து கொண்டிருந்தார்கள். அடிமைகளை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழல்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பதாக வரை நடந்து கொண்டிருந்தது. அதை நோக்கித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை குர்ஆனில் சொல்லுகின்றான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன்தான் எழுத்தறிவில்லாத மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிடமிருந்தே அனுப்பி வைத்தான். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் பதிகின்றான். இப்படிப்பட்ட கரடுமுரடான அறிவினர்கள் வாழக்கூடிய அந்த அரபு தேசத்திற்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா, அப்துல்லாஹ் என்ற தம்பதியினருக்கு பிறக்கச் செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்பதாக யானை சம்பவம் என்று ஒன்று நடக்கிறது. அது ஆமுல் ஃபீல் என்றும் சொல்வார்கள். ஆப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய மன்னன் தன்னுடைய யானை படையை கொண்டு கஅபத்துல்லாவை இடிப்பதற்காக ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறான். அதை விரட்டி அடிக்கும் வண்ணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அபாபில் உடைய பறவையை வைத்து அதற்கு மிகப்பெரிய பாடமாகவும் நமக்கு ஆக்குகின்றான். இந்த சம்பவம் நடந்ததற்கு 50 நாட்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை பிறப்பு நடைபெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு. உலித சய்யிதுல் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷஅபி பனி ஹாஷிம். பனி ஹாஷிம் கோத்திரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறக்கிறார்கள். யோமில் இஸ்னைன் மின் ஷஹ்ரி ரபியில் அவ்வல். ரபியில் அவ்வல் மாதத்தில் திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் ஆமுல் ஃபீலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தேதியை பற்றி பல வரலாற்று ஆசிரியர்கள் பலவிதமாக கூறுகிறார்கள். பிறை 12, பிறை 20 போன்ற பல கருத்துக்கள் வருவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய பிறந்த தேதியை எங்கும் குறிப்பிடவில்லை. சஹாபாக்களும் எமக்கு அந்த எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. ஆனால் இதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதனை தவறான முறையில் இன்று பலர் கொண்டாடுகிறார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இமாம்களும் நமக்கு காட்டாத வழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பிறந்த அந்த திங்கட்கிழமை அன்று நோன்பை வைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அதனை கண்ணியப்படுத்தினார்கள். அதை தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த கொண்டாட்டத்தையோ வேறு எந்த விதமான வழிமுறையோ நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறக்கிறார்கள். நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தங்களுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஒரு நூறு வெளிப்பட்டது. அந்த நூர் ஷாமியுடைய கோட்டைகளை ஒளிர்ந்தன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை பற்றி நாம் ஒரு ஆதாரமான செய்தியாக பார்க்கிறோம். ஆனால் இதை தாண்டி மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை பற்றி வரக்கூடிய மற்ற சில செய்திகள் எல்லாம் நமக்கு ஆதாரமற்றதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அவர்கள் தங்களுடைய கணவனுடைய தந்தையிடம் சொல்கிறார்கள், அப்துல் முத்தலிபிடம். அப்துல் முத்தலிப் அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் குழந்தையை கஅபாவிற்கு அருகில் கொண்டு வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் வைத்தபடி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மத் என்ற பெயரை வைக்கிறார்கள். இந்த பெயரை இதற்கு முன்பதாக யாரும் வைத்தது கிடையாது. அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் என்று பெயர் சூட்டப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை பற்றி நபியே சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் பிரார்த்தனையின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். இதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சூரத்துல் பக்கராவில் சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிடமிருந்தே எழுதிடச் செய்வாயாக என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், வ பிஷாரத்து ஈசா கௌமு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய கௌமிற்கு ஒரு நற்செய்தியாக நபியுடைய பிறப்பை சொல்கிறார்கள். யா பனி இஸ்ராஈல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத்தி வ முபஷ்ஷிரம் பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். இஸ்ராயில் மக்களே, அதாவது பனி இஸ்ரவேலர்களே, எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மெய்ப்பிப்பனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மத் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் தூதராக உங்களிடம் வந்துள்ளேன் என்று சொன்னார்கள். ஆக இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நிகழ்வை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சின்ன வகுப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறு பிரயாரம் எப்படி இருந்தது, வாலிப பருவம் எப்படி இருந்தது, திருமணம் எப்படி நிகழ்ந்தது, நுபுவத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது போன்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் முக்கிய நிகழ்வுடைய குறிப்பில் நாம் சீராவுடைய வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்கு இஹ்லாஸான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.